இன்னைக்கு இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, உடல் மனம் ஆன்மால அந்த ஆன்மாவை உணர்வது எப்படிங்கிறத பற்றி தான். ஆன்மானா என்ன ஃபஸ்ட்டு, ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி உணர்றது? நீங்கள் மனத்தை கடந்தாதான் ஆன்மாவையே உணர முடியும். மனத்தை எப்படி கடக்கிறது? மனம்னா ஃபஸ்ட்டு என்ன, மனம்ங்கிறது என்னங்கிறதுல நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும். கடந்த கால நினைவுகள், இதுவரை நடந்த எல்லா விதமான சம்பவங்கள், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, எதிர்காலத்தை பற்றியான நினைவுகள், இது எல்லாமே மனமாக இருக்கும். இதுவரை நீங்கள் செய்தது எல்லாம், இதுவரை நீங்கள் நினச்சது எல்லாம், இதுவரை நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே தான் மனமாக செயல்பட்டுருக்கு. இந்த நினைவுகள் எல்லாமே தான் மனமாக இருக்குது. இந்த நினைவுகளை எல்லாம் விட்டு ஒழிக்காத வரை நீங்கள் மனதுக்கு எஜமானன் ஆக முடியாது. மனதுக்கு எஜமானன் ஆகாத வரைக்கும் நம்ம ஆன்மாவை உணர முடியாது. இந்த நினைவுகளை விட்டு ஒழிக்கிறது எப்படி? இந்த நினைவுகளை விட்டொழிக்கிற வரைக்கும் நம்ம மையத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மையம் தான் ஆன்மா குடியிருக்கிற இடம். அப்போ மையம்னா எதுங்கிற கேள்வி வருது இல்லையா? அதுக்கு ரமண மகரிஷி ரொம்ப அழகான ஆழமான ஒரு பதில் கொடுத்துருக்காரு. ரமண மகரிஷிக்கும் கொடைக்கானல்ல ஒரு தர்க்கவாதி, ஒரு பெரிய அறிஞர், அவருக்கும் நடந்த உரையாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் கேட்குறாரு, உங்கள் உபதேசத்தோட மைய கருத்து எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாரு ரமணர்கிட்ட. அதுக்கு ரமணர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? மையம் அல்லது நடு, அதுதான் உபதேசத்தோட மையமேன்னு சொல்றாரு. பேராசிரியர் திகைத்து போறார். மையம் தான் மையமா? இது என்ன பதில், எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்கிறாரு. அப்ப ரமணர் சொல்றாரு, உங்கள் மையம் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் ரமணர் கொடுத்த பாடம். இது கேட்பதற்கு ஒரு விடுகதை மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கும் வாழ்க்கையோட ரகசியத்தை இப்போது நம்ம விரிவா பார்க்கலாம். ஒரு ராட்டினத்தை உதாரணமா எடுத்துக்கலாம். இதை புரிந்து கொள்ள ஒரு ராட்டினத்தையோ மாட்டு வண்டி சக்கரத்தையோ நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ராட்டினம் ரொம்ப வேகமா சுத்துது. நீங்களும் நானும் அந்த ராட்டினத்தோட விளிம்புல நிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அங்க வேகம் எப்படி இருக்கும், சத்தம் எப்படி இருக்கும்? நம்ம ராட்டினத்துல உட்காந்து சுத்தும் போது எப்படி இருக்கும்? தலை சுத்துற மாதிரி இருக்கும், கிருகிருன்னு இருக்கும், வேகம் ரொம்ப அதிகமா தெரியும், ஏதோ ஓடுறது மாதிரி இருக்கும். ஆனா ராட்டினத்தோட நடுவுல அந்த மைய அச்சு இருக்குல்ல, அதுல இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ராட்டினம் ரொம்ப வேகமாக சுற்றுற மாதிரி இருக்குமா? அதன் மையப்புள்ளி எப்படி இருக்கும்? அசையாம நிலையாக இருக்கும். அச்சு எப்பயுமே என்ன இருக்கும்? அமைதியாக தான் இருக்கும். இங்கே ரமணர் என்ன சொல்கிறான்னா, உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணம், உங்கள் கவலை, உறவு, பிரச்சனை எல்லாமே அந்த சுழலும் ராட்டினத்தோட விளிம்புதான்னு சொல்கிறாரு. அங்கே எப்போதுமே சலனை இருக்க தான் செய்யும். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மையப்புள்ளி இருக்குது, அதுதான் அந்த ஆன்மான்னு சொல்கிறாரு. உங்களோட ஆன்மா இங்கே இருக்குது, அந்த மையப்புள்ளி தான் அந்த ஆன்மா. நம்மளோட எண்ணங்கள், கவலைகள் எல்லாமே அந்த விளிம்பு மாதிரி தான். அப்போது நம்ம ஏன் விளிம்பில் நின்று கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? மையத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. அந்த மையம்ங்கிறது என்ன? அதுதான் ஆன்மா, நான் என்கிற மையம், த கோர் ஆஃப் ஐ. இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த மையத்தை நான் எப்படி உணர்றதுன்னு. ரொம்ப ஈஸி. நீங்கள் எதை பார்த்தாலும் எதை செஞ்சாலும் அதன் பின்னணியில் ஒரு நான் இருக்கும். பசி எடுக்குது, யாருக்கு பசி எடுக்குது? எனக்கு. கோபம் வருது, யாருக்கு கோபம் வருது? எனக்கு. இந்த உலகத்தை பார்க்கிறேன், யார் பார்க்கிறா? நான் பார்க்கிறேன். வட்டம் இல்லாம மையம் இருக்கவே முடியாது. ஆனா மையம் இல்லாம வட்டம் வரையவே முடியாது. இப்போ ஒரு காம்பஸ் எடுத்து ஊசிய ஒரு மையத்துல வச்சு குத்துனா மட்டும்தான் உங்களால வட்டமே போட முடியும். அந்த ஊசி குத்தி இருக்க இடம் தான் உங்க மையம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். நாம என்ன செய்யறோம் தெரியுமா? வட்டத்தோட சுற்றளவிலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். பணம் வேணும், பதவி வேணும், அது வேணும், இது வேணும், சுட்டிக்கிட்டே இருக்கும். ரமணர் இதைத்தான் சொல்றாரு, வட்டத்தை சுத்தாத அந்த ஊசி குத்தி இருக்க இடத்த பாருன்னு. அதாவது நான் யாருன்னு உன்னையே நீ கவனி. இத இன்னொரு அழகான உதாரணம் மூலமா சொல்லலாம். ஒரு மாலையில சிவப்பு, பச்சை, நீலம்னு பல மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கு. அந்த சிவப்பு, பச்சை, நீலம் அப்படிங்கிற மணிகள் என்னன்னா, நம்ம கவலை, சந்தோஷம், துக்கம் எல்லாமே, ஆசை எல்லாத்தையும் வச்சுக்குவோம். அந்த மணி தான் உங்கள் வாழ்க்கையோட வெவ்வேறு அனுபவம். ஆனால் அந்த மணி சிதறாமல் இருக்கிறதுக்கு கட்டியிருக்கோம்ல அந்த நூல், அந்த எது காரணமாக இருக்குது? உள்ளே ஓடுற அந்த நூல் தானே. அந்த நூல் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதுதான் அந்த மாலையோட மையம் இல்லையா? நூல் அருந்தா மணி என்னாகும்? சிதறிடும். அதுபோல் நம்முடைய நான் இருக்கிறேன், நான்கிற அந்த உணர்வு, தூய உணர்வு தான் எல்லா அனுபவங்களையும் கோர்த்து பிடிச்சு வச்சிட்டு இருக்குன்னு ரமணர் சொல்றாரு. மணிகளை எண்ணி நேரத்தை வீணாடிக்காத, அந்த நூலை பிடின்னு சொல்றாரு. நூலை பிடிச்சிட்டேன்னா எல்லா மணிகளும் உன் கையில தான் இருக்கும். இதை எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? இந்த உதாரணம் எல்லாம் சரி, ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்றது? இதுதான் நான் ஆரம்பத்துல, இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, உங்கள் மனதுக்கு எஜமானனா மாறணும்னு. எப்படி? நமது மனம் எப்பவுமே என்ன பண்ணுன்னா, எதிர்காலத்தை பற்றிய பயத்துல
இல்லாட்டி கடந்த காலத்தை பற்றி ஏதாவது ஒரு கவலையிலையோ தான் இருக்கும். இப்போ இங்க அப்படிங்கிற நிகழ்காலத்துக்கு அது வரவே வராது. அப்போ நீங்க உங்க எண்ணங்களை கவனிங்க. அது கடந்த காலத்தை பற்றிய கவலையிலையோ எதிர்காலத்தை பற்றிய பயத்திலையோ இருந்துச்சுன்னா நீங்க விளிம்புல நின்றுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுல சுத்திக்கிட்டு இருக்கீங்க, வட்டத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ மையம்ங்கிறது என்ன? இங்கே இப்போதே, அதாவது ஹியர் அண்ட் நவ். எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த எண்ணங்களுக்கு பின்னால அமைதியா ஒருவன் பார்த்து கொண்டு இருக்கிறான்ல, த விட்னஸ், அவன் தான் மையம். அதாவது எண்ணங்களின் மூலத்தை நீ கவனிக்க கவனிக்க தான், உள்முகமாக நீ திரும்பும் போதுதான், நான் யாருன்னு நீ விசாரிக்கும் போதுதான் நீ விளிம்பிலிருந்து மையத்துக்கு வருகிறாய்ன்னு சொல்றாரு. எந்த ஒரு நெருக்கடியான நேரத்திலும் உங்கள் மனம் பதற்றப்படும் போது ஒரு நிமிடம் அப்படியே நிறுத்துங்க. உங்களே கேளுங்க, இப்போது இந்த பதற்றத்தை கவனித்து கொண்டிருப்பது யாருன்னு. நீங்க கோவப்படும் போது பின்னால இருந்து பாருங்க, கோவமா இருக்கும் போது என்ன உணர்வு வருதுன்னு. உங்க எண்ணங்களுக்கு பின்னால் அமைதியா ஒரு சாட்சி இருப்பார்ல, அந்த சாட்சியை நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. அந்த மையத்தை நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. புயலோட மையப்பகுதி எப்போதுமே அமைதியா தான் இருக்கும். சுற்றிலும் காற்று பேயா அடிச்சாலும் நடுப்புள்ளி நிசப்தமா இருக்கும். உங்க வாழ்க்கை புயல்ல நீங்க சிக்கிக்காம இருக்க வேணும்னா உங்க இதய மையத்துல நீங்க அமர பழகணும். அந்த மையம் தான் நீங்க ஆன்மாவை உணரும் இடம். அந்த இடம் எப்பயும் நிசப்தமா இருக்கும், அமைதியா இருக்கும். அந்த மையத்துல நீங்க அமர்ந்துட்டீங்கன்னா எந்த துன்பமும் உங்களை தாக்காது. நீங்க வாழ்க்கையில எப்போது குழப்பம் அடைந்திருந்தாலும் என் மையம் எதுன்னு உள்ளே திரும்புங்க, நான் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிங்க. அங்க ஒரு ஆழமான அமைதி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்று நாள் முழுவதும் எப்போது நேரம் கிடைச்சாலும் நான் யார், இந்த உணர்வுகளின் மையம் எங்கே இருக்குதுன்னு ஒரு நொடி உங்களை கவனிச்சு பாருங்க. அடுத்த வீடியோல நாம் ரமணரோட நான் யாருங்கிற வழிமுறையை இன்னும் விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க.